வாழ்க வளமுடன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க சார்? கும்மிடிப்பூண்டி சார். உங்க பேர் என்ன சார்? ராமு சார். சொல்லுங்க சார். சார், நான் இந்த வாஸ்து வகுப்புல ஒரு பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்க சார். அதை வச்சு நான் இங்க கிளாஸ்ல முழுமையா கத்துக்கலாம்ன்றதுக்கோசம் தான் வந்தேன். சரிங்க சார். நான் தெள்ள தெளிவா ரொம்ப அன்பா சிரிப்பா கேட்கக்கூடிய கேள்விக்கு எல்லாமே ஒரு அறிவியலோட ஒத்துட்டு நமக்கு சொல்லி கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சரிங்க சார். நான் ஒரு பேசிக்கான விஷயம் தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனா இதுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்றது எனக்கு நிச்சயம் தெரியாது. இப்ப முழுமையா புரிஞ்சுக்கிட்டேன். அது புரிஞ்சதுக்கு மட்டும் இல்லாம பிளான் எல்லாம் எப்படி போடணும்ன்றது முதல் கொண்டு சைட்டை போய் எப்படி பார்க்கணும், அதுல என்னென்ன குறைகள் எப்படி கண்டுபிடிக்கணும், தெருக்குத்து நார்மலா தரையில இருந்து பக்கமே மொட்டை மாடியில ஏறி உச்சியில இருந்து பார்க்கணும், எங்கெங்க இருந்தெல்லாம் பாதிப்பு வரும்ன்றது எனக்கு இந்த வகுப்புல வந்த பிறகுதான் ரொம்ப தெரிஞ்சது. அதுவும் இல்லாம இங்க தங்குறதா இருக்கட்டும், நம்மள அன்பா பாத்துக்கிறதா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும், எல்லாமே சிறப்பு. நிச்சயம் நான் இந்த வாஸ்து கத்துக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய வீடை நான் திருத்தியத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்னது மட்டும் இல்லாம என்னை சுற்றியில இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு பலனா இத வழிகாட்டியா வச்சு நான் அவங்களையும் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு மாற்றத்துக்கான வழிகளை ஏற்படுத்துவேன். இப்ப சார் உங்களுக்கு டிராயிங் போட கத்து கொடுத்தாங்களா? சூப்பரா கத்து கொடுத்தாங்க. நீங்க இப்ப டிராயிங் போடுவீங்களா? நிச்சயம் நானே என்னுடைய வீட்டுக்கு நானே பிளான் போட்டுப்பேன் சார். அந்த அளவுக்கு நாலேஜ் எனக்கு இதுல ஏத்தி கொடுத்துட்டாங்க சார். இப்ப மேற்கு பார்த்த மனைனா எப்படி போடணும், தெற்கு பார்த்த மனை எப்படி போடணும், வடக்கு பார்த்த மனை எப்படி போடணும், கிழக்கு பார்த்த மனை போடணும், ஏதாவது சொல்லி கொடுத்தாங்க. 4 பக்கமும் எப்படி எல்லாம் வீடு அமைக்கணும்ன்றத தெள்ள தெளிவா படிக்கேட்டா இருக்கட்டும், உள்ள பிரிக்கக்கூடிய ரூம்களா இருக்கட்டும், பாத்ரூம் டாய்லெட் எதுனாலும் இருந்தாலும் சரி எல்லாமே சிறப்பா சொல்லி கொடுத்தாங்க. இப்ப நான் தனியா போடுற அளவுக்கு எனக்கு நாலேஜே வளர்த்து விட்டாங்க சார். ரொம்ப சிறப்பு சார். இப்ப நான் கூட்டு போய் காமிக்கல, இந்த சைட் சீன்லாம் காமிச்சாங்களா இல்ல சரியா காமிக்கலையா? நிச்சயம் காட்டினாங்க சார். பல்வேறு விதமான வீட்டு மனைகள் அதெல்லாம் கூட்டு போய் காட்டி அந்த வீட்டுக்குள்ள உள்ள இருக்கிற தவறுகள், வெளியில இருக்கிற தகவல்கள் எல்லா தவறு எல்லாத்தையுமே எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றத நிச்சயம் அங்க பாத்துட்டு வந்து இங்க பிளான்ல பல்வேறு கேள்விகள் கேட்டு அதன் மூலியமா விலக்கி நல்ல ஒரு நாலேஜ் கொடுத்தாங்க சார். சூப்பர் சார். ரொம்ப மகிழ்ச்சி சார். நம்ம தேவையான உணவு அவங்க கேட்டு வாங்கி கொடுத்தாங்க சார். பெண்கள்லாம் வந்து அந்த கிளாஸ்க்கு வராங்க சார். உங்களுக்கு எப்படி சார் பெண்கள் ஆண்கள் எப்படி பழக? எல்லாருமே ஒரு சகோதரத்துவமா அன்பா எல்லாருமே பழகினாங்க. யாரும் எந்த ஒரு மூஞ்சியும் காட்டாம எப்பயுமே ஒரு விளையாட்டுத்தனமா சிறப்பா சொல்லி கொடுத்தாங்க சார். அதோட கிளாஸ் கோபம் உங்களை திட்டின மாதிரி கேள்விப்பட்டேன். இல்ல சார், அதெல்லாம் ஒரு அன்பாக திட்டின மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நாங்க கேட்கக்கூடிய கேள்விகள் அந்த மாதிரி இருக்கு. எங்களுக்கு எதுவும் தெரியாத கேள்வி எல்லாம் எப்படி இப்படி நோண்டி கேட்கறோம். ஆனா அதுக்கெல்லாம் அறிவியலோட ஒப்பிட்டு நமக்கு தகவல் சொல்றப்போ நிச்சயம் இந்த வாஸ்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குன்றது எனக்கு நம்பிக்கை வந்தது சார். ஏதோ பரிகாரம் கேள்விப்பட்டேன். இல்ல சார், பரிகாரத்துக்கு உங்களை சொல்ல வேண்டியதே இல்ல. பரிகாரத்துக்கு நமக்கு எங்கேயோ இருக்கு. இன்னைக்கு இந்த மாதிரி வாஸ்து வெளியில வந்ததுன்னா பரிகார வாஸ்து எல்லாம் எங்கேயோ போயிடும் சார். சூப்பர் சார். நல்லது. மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. சாரும் சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு நல்ல அன்பா நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு. 2 பேரையும்